மாலை வணக்கம். திரு ரவிக்குமார், அருமை நண்பர், சகோதரர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை மேற்கு சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். விழாவின் கதாநாயகரை நமது கூடுதல் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் மரியாதை செய்து அவர் மேடையில் வர கோருகிறோம். சந்தன மாலையும் பூங்கொட்டும் கொடுத்து வரவேற்பார். அண்ணனை மேடைக்கு வருமாறு வைக்கிறோம். ஐயா அவர்களின் அடுத்ததாக அண்ணனின் துணைவியாரை நமது நேர்முக உதவியாளர் அவர்கள் சந்தனமாலை பூங்கொத்து கொடுத்து மேடையில் வரவேற்று கூறுகிறோம். வருகை தந்திருக்கும் நமது கூடுதல் போக்குவரத்து ஆணையர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதுரையிலேருந்து நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை இணை போக்குவரத்து ஆணையர் அவர்கள் இங்கே வந்து நமது நண்பரை சிறப்பிக்க வருகை தந்துள்ளால் அவரை மேடை கிடைக்கும். வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். நமது நேர்முக உதவியாளர் திருமதி சுதா அவர்கள் மேடை. அண்ணனோட வெல்விஷர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாரும் அறிமுகம் இல்லைன்னா கூட அவருக்கு வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒருத்தர் அப்படின்னு அவர் பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா மணிவண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இந்த விழாவை தொடங்கலாம். சீராரும் மதனமென திகழ்பகத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. வணக்கம். கண்காணிப்பாளர் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் அவரை பணிநிறைவு பாராட்டு விழாவுக்கு என் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. அழைக்கப்படும் திரு ரவிக்குமார் அவரது துணைவியார், மூத்த மகன், இளைய மகன், அவரது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய நமது கூடுதல் போக்குவரத்து ஆணையர், இணை போக்குவரத்து ஆணையர் மதுரை சரகம் மற்றும்
வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், நேர்முக உதவியாளர்கள் உட்பட அனைத்து பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள், பணியாளர்கள், வாகன முகவர்கள், ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் போக்குவரத்து துறையில் அன்றாடம் பல பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் அவரை வாழ்த்து வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைந்து வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழா கதாநாயகர் எனது இனிய நண்பர் திரு ரவிக்குமார் அவர்களை பற்றி பேச பல பக்கங்கள் உள்ளன. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். பலராலும் அண்ணன் என உறவு முறையுடன் அழைக்கப்படும் இவருடன் பழகியவர்களுக்குத்தான் தெரியும் உண்மையிலேயே இவர் அண்ணனாக இருப்பது. இவரோட குணம், செயல், பண்புகள் அனைத்தும் வள்ளுவரோட குரலுக்கு ஏற்ப எல்லாமே கோஇன்சிடென்ஸ் மாதிரி அமைந்து விட்டது என்றால் அது மிகையாக. ஒரு உதவி செய்யறதாகட்டும், அந்த அக்கறையா கரிசனமா விசாரிக்கிறதாகட்டும், எல்லாமே. உதாரணத்துக்கு குரல்ல பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஒருவர் தனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று யோசிக்காமல் அந்த அன்பு ஒருவருக்கு செய்ய உதவி அது கடலை விட பெருசு அப்படின்னு. அது மாதிரி அவரோட செய்யற உதவி அதாவது வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அது மாதிரி அவர் செஞ்சிருக்கிற பிரதிபலன் பார்க்காம அவர் செஞ்ச ஹெல்ப் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதனால பலனடைந்தவர்களும் அதை ஈடுபட்டவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். நட்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒரு துன்பம் ஏற்பட்டா அவர் உதவி கேட்பதுக்கு முன்னாடியே சென்று அந்த துன்பத்தை நீக்கி அவருக்கு உதவி செய்வதுதான் உண்மையான நட்பும்பாங்க. இந்த ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் டீட்னு சொல்லுவாங்க. அதில் அந்த வகையில் அவருக்கு நிகர் அவர் தான். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை சைலண்டாக முடிச்சுட்டு அமைதியாக ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். அந்த அடக்கம் அவரோட பண்பில் ரொம்ப சிறந்த ஒன்று. நாங்கள் இவரது பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்த போது பொதுவாக எங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ரவிக்குமார் ரிட்டையர்மெண்ட்டா அப்படின்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொன்ன ஒரே பதில் இதுதான். ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ், பதிவுறுக்களின் படி அவருக்கு இன்று பணி நிறைவு. ஆனால் அவரது உடல், உள்ளம், எண்ணம் அனைத்தும் எப்போதும் போல இளமையாக உள்ளது அப்படின்றதான் நிதர்சனம். இவரை பற்றி நிறைய பேச ஏராளம் உண்டு. நேரம் கருதி நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். சகோதரர், நண்பர் திரு ரவிக்குமார் அவர்களின் நல்ல எண்ணம் போல நீண்ட ஆயுளும் நல்ல உடல்நலமும் பெற்று தனது குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் திரு ரவிக்குமார் அவரோட ஒரு 2 ஸ்பெல் கூட வேலை பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வெஸ்ட் ஆஃபீஸில் தான் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்பாயின்மெண்ட் ஆனேன். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் வந்தார். அடுத்து நான் செயலாக்கத்துறையில் பணிபுரியும் போதும் கூட வேலை பார்த்தாரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அன்போடையும் ஒரு வீரியமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையானவர். எந்த ஒர்க் கொடுத்தாலும் சரி, சார் செஞ்சிடலாம். திடீர்னு பார்த்தா எங்கள் ஆஃபீஸில் ஒரு தடவை கரண்ட் கட் ஆயிருந்துச்சு. நம்ம சில பேர்கிட்ட சொன்ன திருப்பி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். இவர்கிட்ட, சார் கரண்ட்டு போயிடுச்சு, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். முடிச்சுட்டு சொல்லிடுவார், சார் முடிஞ்சிருச்சு. அதே போல் கவர்மெண்ட்லேயும் எந்த வேலைனாலும் சரி. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு காரண பேருன்னு தான் நினைக்கிறேன். அவர் பேர் எஸ்.வி. ரவிக்குமார். தமிழில் சாவி. எப்படி ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேணுமோ அது மாதிரி அனைவரின் இதயத்தையும் அன்பால திறக்கக்கூடியவர், பண்பாளர். எப்படின்னா அந்த பதவியை தன்னோட பணியினால பெருமைப்படுத்தி இவ்வளவு பேரை ஒரு அன்பால கட்டுப்படுத்தி வர வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அவர் செஞ்சு கொடுத்த அந்த சர்வீஸ் தான். எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெறுவோம். ஆனாலும் எல்லாரோட மனதிலும் நீங்க இடம் பெற்று நம்ம துறைக்கு பெருமை சேர்த்த திரு ரவிக்குமார் அவரோட பிரிவு உபச்சார கலந்துகிட்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளும்
மகிழ்ச்சியும் தொடர்ந்து கொடுக்க வேண்டி விரும்பி வணங்கி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போக்குவரத்து ஆணையர்கள் சால்வை எடுத்து மரியாதை செலுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். சார் கூட ரொம்ப குறைஞ்ச நாள் தான் பழகியிருக்கேன். பட் அதுலேயும் ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார் சார். இப்போ இருக்காரனே தெரியாது. நிறைய நாள் பார்த்தோம்னா ஒரு பவுண்டரிக்குள்ளே செல்ஃப் பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் அவன்கிட்ட கண்ட்ரோலாக தான் இருப்பார். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அந்த அவர் கொடுத்த ஒர்க்கில் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரா அந்த மாதிரி ஒரு காமாக ஒர்க் பண்ண 3 months தான் பார்த்தேன். ஸோ நிறைய அவரை பற்றி தெரியாது. பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ இனி வருங்காலங்களில் அவர் வந்து இறைவனோட அருளால் எல்லாம் பெற்று நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கு நன்றி, வணக்கம். இனிய மாலை பொழுதுல அருமை நண்பர் ரவிக்குமார் அவர்களோட இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக மிகுந்த மகிழ்வடைகிறேன். நண்பர்னா இந்த துறையில் வந்து நிறைய பழக்கம் இருக்கும், நிறையா தொடர்பு இருக்கும். அவங்க அதோட சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அலுவலகத்து வரைக்கும் வருவாங்க. சில பேர் எனக்கு இந்த பைக்கில் பேசி பழக்கம் இல்லை. சில நண்பர்கள் வந்து அலுவலகம் வரைக்கும் இருப்பாங்க, வீட்டு வரைக்கும் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிரச்சனைகள் சொன்னால் கூட அதை திருத்த வைப்பாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகுவாங்க. அவர் எனக்கு மாத்திரம் அந்த நெருக்கம் இல்லை, இந்த துறையில் இருக்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி நெருக்கத்தை. இணை போக்குவரத்து ஆணையர் சொன்னார், சாரி கூடுதல் போக்குவரத்து ஆணையர் சொன்னார், ஒரு பொறுப்பு அதை அவர்கிட்ட ஒப்படைச்சா அது எப்படி நிறைவேற்றுவார்ன்றது எனக்கு தெரியும். வெறுமன ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது மாத்திரம் இல்லை, அதை முடித்து அதை முழுமையாக செயலாற்றுறது வரைக்கும் கொண்டு வருவார். அவரோட 2 தருணங்களில் அவரோட இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். 2 தருணங்களும் ரொம்ப மிக இனிமையானவை. கடுமையான காலங்களில் என்னோட கூட இருந்திருக்காரு. போதைச்சாவடிகளில் கடுமையான காலங்களில் நிறைய என்ஃபோர்ஸ் பண்ணணும். செக் போஸ்ட் இருக்கும்போது நிறைய என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் கூடயே நிற்பார். அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர் கூடயே நின்று எனக்கு அந்த வேலையை செய்து கொடுப்பாரு. மிக இனிமையானவர். அவர் இந்த பணி நிறைவுலா வந்து அவருக்கு எல்லா வித நலனையும் தரணும். அவர் மென்மேலும் ஆரோக்கியமாகவும் எல்லா வித இன்பங்களையும் பெற்றுத்தரணும். அவர் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்ல நீண்ட காலம் நல்ல பொறுப்புகளில் இருக்காங்க, நல்ல பதவிகள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க செல்வ செழிப்புடனும் நீண்ட ஆரோக்கியத்துடனும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வட்டார போக்குவரத்து சென்னை தென்கிழக்கு உயர்நிலை உதவியாளர் திரு விஜயகுமார் அவர்களை பேச அழைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினிலே எனது இனிய நண்பர் திரு SV ரவிக்குமார் அவர்களுக்கு பணி பிரச்சார நடைபெறுவதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட முதல்ல ரவிக்குமார் போது 1996 நினைக்கிறேன், திருமலைப்பள்ளி ரோட்ல இந்த டிடிசி ஆஃபீஸில் பார்த்தோம். அப்போதான் பாஷாவில் ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு பேர் மாதிரி ரவிக்கு செக் போஸ்ட் ரவின்னு ஒரு பேர் இருக்கும். அதனால அன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 அடியில் சக்கச்சவையில் இருப்பார் ரவிக்குமார். அப்போ பார்த்தோன்னே யாருப்பா ஒரு ஆர்டிஓவான்னு கேட்டேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதிகேசவலு முழுசு அவருக்கு நெருங்கிய நண்பர்கள். ரவியோட பாட்டு பேர் செல்வராஜன் ஒரு பேர் இருப்பீங்க. அவர் நம்பிக்கை சொல்றா, அவர் பார்த்தாலே வெளிநாட்டில் ஒரு ஜேடிசியில் இருப்பார், அவர் அந்த வீட்டில் இருப்பார் செல்வராஜன். அவருடைய பிராண்டப் தான் SV ரவிக்குமார். அப்புறம் தாமோதரன் ஒரு பண்றப்ப கேட்போம் அவரை, இவர் யார் ஒருவர்னு. இவர் தான் ரவிக்குமார், செக் போஸ்ட்ல இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு பணம் கிடையாது, புழல் இருப்பாரு. அப்புறம்
இன்னும் ஒரு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார்ன்றது தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஏஜ் வந்து பர்மிட் பண்ணதுனால இனி அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் அண்ட் வெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. திரு முரளி அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். மேலாக இத்துறையில் பணியாற்றி பணி ஓய்வு பெறும் நண்பர் ரவிக்குமார் அவர்களே, அவர் துணைவையார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஏடிசி அவர்களே, ஜேடிசி அவர்களே, வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வட்டார போக்குவரத்து அலுவலக வெஸ்ட் மற்றும் சக அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ரவிக்குமார் அவனுக்கு 91 கோயம்புத்தூர்லேருந்து 2 பேருக்கும் பதக்கம். அதாவது நம்ம துறையில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் ஒரு 99% எல்லாருக்குமே ஆஃபீஸ்னா இந்த பிஆர், செக் ரிப்போர்ட்டு, செக் ரிப்போர்ட் ரிஜிஸ்டரு, இன்டர்னல் ஆடிட்டு, ஏஜ் ஆடிட்டு, பல தரப்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் பற்றி எல்லாரும் புலம்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரே ஆள் நம்ம ரவிக்குமார் தான். எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பார். எல்லாமே ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருப்பார். பார்த்துக்கலாம் முரளி, அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்நேரம் பிஏ ஆர்டிஓ கூட ஆகிருக்கலாம். அவர் வந்து எக்ஸாம் லேட்டாக தான் எழுதினார். அவர்கிட்ட கேட்பேன், இன்னும் இந்நேரம் இது ஆயிருக்கலாமே ரவி, சூப்பர்ன்ட்டு பிஏன்னு. நான் இப்பயே அந்த வேலை தானே செஞ்சுருக்கேன், நான் கையை தானே போட்டுருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், எந்த வேலை ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் அவருக்கு ஒரு ஆள், அசிஸ்டன்ட்லேயும் சரி, அக்கௌண்டன்ட்டுக்கும் சரி அவருக்கு ஒரு ஆள். அவரோட வேலை வந்து கணக்கு ஒரு சைன் பண்ணுறது தான். எப்பயுமே வந்து ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து ஆஃபீஸ் வேலையை விட இந்த வெளி வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக செய்வார். இந்த கோர்ட்டுக்கு போகிறது, டி சர்வீஸ், தபால், ஜேடி சர்வீஸு, ப்ரெஸ்ஸுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைலாம் கொடுத்தீங்கன்னா அவரே இன்வால்வ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக செய்வார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப அதிகம். யார் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இது என்ன பாடுறவின்னா சரி பார்த்துக்கலாம் முரளி, இல்லை அவருடைய வார்த்தையில் நெகட்டிவே கிடையாது, எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். அவர் வந்து பார்த்தா ரிட்டையர் ஆகிற மாதிரியே தெரியல, எப்பவுமே ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருப்பாரு. அவர் ஊர் சுற்றத்துக்கு காரணம் அவங்க ஃபேமிலி தான். அவர் என்ன சொன்னாலும் அவங்க ஒய்ஃப் வந்து நம்பிடுவாங்க. அதனால வந்து அவர் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பிடிச்சி வைக்க அவர் வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நல்லபடியாக ஃபேமிலியோட நல்லபடியாக இருக்கணும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாவில் நிறை செல்வோம், மெய்ஞானம் உயர் புகழ் பெற்று மேலோங்கி வாழ்வீர்களாக. வாழ்வில் எல்லா சிறப்புகளையும் பெற்று சிறப்புற்று வளங்களையும் பெற்று சிறப்புற்று வாழ்வீர்களாக. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரகுராம், 2007 சவுத்தில் ஜூனியர் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணேன். சார் அப்போ தான் இருந்தாங்க. அங்கே நிறைய பெரியவங்க இருந்தாங்க, விஜயகுமார் சார், மேடம், எல்லாருமே, அமுதா மேடம், அப்படி இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. சார் கூட தான் லஞ்ச் சாப்பிடுவோம். சார் சாப்பாடு மட்டும் இல்லாமல் சின்ன வயசு இல்லை, அப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சார் பார்த்து சால்வ் பண்ணார். எல்லாரும் சொன்ன மாதிரி சார்கிட்ட ஒரு வேலை விட்டால் ஈஸியாக முடிச்சிடுவார். ஆஃபீஸ் ஒர்க்காகவும் சரி, ஜூனியர்ஸை அடுத்த இது கொண்டு வர்றது, எல்லா இதுவுமே தெரியும். ஈஸியாக சொன்னால் தப்பான மீனிங்ல இல்லை, வசூல் ராஜா தான் எங்கள் அண்ணன். வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணால் என்ன நடக்குமோ அதே தான், டிசிஷன் மேக்கிங் தாங்க. டிசைட் பண்ணிட்டு இது பண்ணுவார். நிறைய இருக்காது. அதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் சிஸ்டர் மேரேஜ்க்குலாம் நீங்கள் மறந்துருப்பீங்க, வண்டி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியலனா 1 2 அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கோம் அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகுறீங்க அப்படின்ட்டு. உள்ளபடியே ரொம்ப மிஸ் பண்ணுறோம், பர்சனலாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப்போ அது பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் அண்ணன் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சார் எஸ்கேஎம் சிவகுமரன், கூடுதல் போக்குவரத்து ஆணையர் அவர்களையும், நம்ம மதுரை இணை போக்குவரத்து ஆணையர் சத்யநாராயணன் ஐயா அவர்களையும்,
வட்டார போக்குவரத்து அலுவலர் சென்னை மேற்கு மற்றும் அலுவலகத்தில் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து பணியாளர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் நம்ம அண்ணன் ரவிக்குமார் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்னைக்கு இந்த விழாவில் இத்தனை பேர் வந்திருக்கோம்னா இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டதையும் தாண்டி சாரோட பிரியத்தாலையும் அன்பாலையும் அவர்களா முன் வந்து பல்வேறு இடத்துல இருந்து பல்வேறு வேலைகளுக்கு நடுவில் அவரோட அன்பை தெரிவிக்கும் விதத்துல எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் தான். இன்னைக்கு வந்து எப்படி இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில என்னைக்கும் நாங்க எல்லாரும் அவர் கூடவே நிற்போம். சார் வந்து இன்னைக்கு நம்ம பணி நிறைவு நல்லபடியா முடிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு விலகி இருந்தாலும் இத்தனை பேரையோட அன்பை சம்பாதிச்சிருக்கிறது. இன்னைக்கு பாதி பேர் தான் வந்திருக்காங்க, எல்லாம் வர வழியில வந்துட்டு இருக்காங்க. இத்தனை பேர் வந்திருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அண்ணனோட சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கணும். இதை யாரும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இல்ல நம்ம புதுசா ஜாயின் பண்ண டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து வழி நடத்துறதாகட்டும், அவங்கள எதை செய்யணும் செய்யக்கூடாது, அதே மாதிரி அவங்க குடும்பத்தை விட்டு வந்திருக்காங்க, பெற்றவங்க நம்ம நம்பிதான் அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு அவரா முன் வந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறதாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு மாதிரி எல்லா விதத்திலையும் அரவணைச்சு அவர் எந்த அலுவலகத்துல இருந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஈடுபாடோட இருப்பார். அவரை நாங்க இது வரைக்கும் ஒரு சக பணியாளரா நாங்க பார்த்ததே இல்லை. ஒவ்வொருத்தரையும் இப்ப தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு உறவு முறை சொல்லிதான் அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அதனால அது வந்து அவங்களும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. இத்தனை பேர் அன்பை அவர் வந்து சம்பாதிச்சிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப நன்றி சார். இதுல வந்து இத்தனை பேர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க தனியா வந்து அவர்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு பாருங்களேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும், பிரியப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா டைம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அத்தனை பேரோட சார்பாகவும் எங்களை அன்பையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். சார் வந்து அவங்க குடும்பத்தோட நீடூடி வாழணும். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் பசங்க எல்லாரும் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் இவ்வளவு நாள் எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் நல்லபடியா உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியா ஆண்டவனோட நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டி கேட்டுக்கிறேங்க சார். நன்றி, வணக்கம்.
வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே விண்ணப்பம் ஆணையர்கள் சொன்னார்கள். அவர் எஸ்.வி. ரவிக்குமார் என்பதற்கு சாமி என்று சொன்னார்கள். சாமி பூட்டு இல்லாம சாமி இல்லை. பல 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 விதமா இருக்குது பூட்டு. அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கனகன பகுத்தறிவு சாமியை போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. அன்பா அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்களோடு பழகிற எல்லாருக்கும் அவர் அன்பா ஒரு வார்த்தை போய் அண்ணா வணக்கண்ணே இந்த மாதிரி ஒரு உதவி தேவைன்னு சொன்னீங்கன்னா உடனே அவர் எந்த துணையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உடனே உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை. அது மட்டுமல்ல, அவருடைய இறக்க குணத்திற்கு உதாரணமாக எனக்கு முன்பாக பேசிய நேர்முக உதவியாளர் சகோதரி சுதா அவர்கள் பேசியதை போல கர்ணனை போல ஒரு குணம் கொண்டவர்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததாடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கர்ண எதையுமே கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய கொடைவல்லல் கொண்டவர். தானத்திற்கு கொடைவல்லலுக்கு உங்களுடைய கர்ணனை சொல்வார்கள். அப்படி ஒரு முறை கர்ணனிடம் தானம் பெற சென்றவர்கள் ஒரு தங்க கிண்ணத்தில் எண்ணெயை தேய்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் கர்ணனிடம் தானம் கேட்டபோது இடது கையிலேயே அந்த கிண்ணத்தை வழங்கிவிட்டார். பெற்றவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது வலது கையில கொடுக்காம இடது கையில கொடுத்துட்டாரு. அதனால இதனால கர்ணன் இடது கையில கொடுத்துட்டாருன்னா மனம் என்பது மாறக்கூடியது. அதனால இடது கையில வலது கையில மாற்றி கொடுக்கறதுக்குள்ள அந்த மனத்து மாறிடும். அதனால நினைச்ச வரைக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். நம்முடைய வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை மேற்குல பாத்தீங்கன்னா அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்கள் பொது மக்கள் தொடர்பு அதிகாரியா வந்து உட்கார்ந்துருவார். அப்ப வர்ற பொதுமக்கள் கிட்ட அவ்வளவு கனிவோடும் இனிமையோடும் வாங்க வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க பழகினர் வருமோ அப்படியா, யாருக்கு உங்களுக்கா கூட வந்திருக்கவங்களுக்கா விளக்கமா கேட்டு நான் நம்முடைய ஆய்வாளர்கிட்ட அனுப்புவார். ஐயா ஜெயகணேஷ் அவர்களும் மோட்டார் வாகன ஆய்வாளர் போயிட்டு ஒரு வணக்கம் போட்டாவே போதும், உடனே நம்மளை வந்து அதிகாரின்னு அடையாளம் தெரிவித்து வணக்கம் சொல்றாங்களே, அவருடைய வேலையை துரிதமா முடிச்சு கொடுக்கணும். யாருக்கும் சொன்னது அண்ணன் ரவிக்குமார் சொல்லிட்டார். உடனே ஆவணங்களை சரிபார்த்து கையொப்பமிட்டு அந்த வேலையை துரிதமா முடித்து கொடுப்பார். அடுத்து ஒரு மகளிர் வருவாங்க, எனக்கு ஓட்டுநர் உரிமை டிரைவிங் லைசன்ஸ். அப்படியா, ஆய்வாளரை பாருங்க. நம்முடைய மோட்டார் வாகன ஆய்வாளர் ஐயா ஜெயகணேஷ் கிட்ட அனுப்புவார். அவர் உடனே பார்த்துட்டு அந்த ஆவணங்களை சரிபார்த்து, அம்மா நீங்க இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, நீங்க கட்டணத்தை செலுத்தி வருகையை உறுதிப்படுத்தி அதன் பிறகுதான் நீங்க வரணும் அப்படின்னு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி இருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பொதுமக்கள் தொடர்பு அதிகாரியா வருகை தரக்கூடிய அனைவரையும் வரவேற்று நம்முடைய அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தவர். அவரை பற்றி உங்களிடத்தில் சொல்வது கொல்லன் தெருவில் ஊசி விற்பதை போன்றதாகும். எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணன் எஸ். ரவிக்குமாரை பற்றி. எல்லாம் நல்லா நெருங்கி பழகியவர்கள். இங்க இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர்களாக இருந்தாலும் சரி, மோட்டார் வாகன ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, கண்காணிப்பாளர் மற்றும் உதவியாளர்கள், புதிய ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி அடுத்த வேலையை செய்யணும் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். வள்ளுவர் சொல்வதை போல எனக்கு முன்பாக பேசிய கண்காணிப்பாளர் மோகன் நிறைய திருக்குறள் சொன்னார். மழை பெய்ஞ்சு பாத்தீங்களா, வரும்போது நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லவரா இருக்கிறதுனாலதான் அவரை வரவேற்க வானவே வாழ்த்துகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இவர் இந்த பணிகளை பாராட்டு விழாவில் இதோட இவருடைய கடமை பிடிச்சு போறதில்லை. இனிமே அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு தன்னுடைய இல்ல கடமை இருக்கிறது. எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர் அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தியிருப்பார். இதுல வந்திருந்த 90% பேர் அதுல பங்கேற்று கலந்துட்டு உணவா இருந்தாலும் சரி, வரவேற்கிறதா தான் சரி, சிறப்பு 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 என்று சொன்னால் அண்ணன் எஸ். ரவிக்குமார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பணியாகட்டும், இந்த பணி ஓய்வு அவருக்கு அரசுதான் அவருக்கு பணி ஓய்வு வழங்குகிறது தவிர அவரை பார்த்தா இன்னும் பணி ஓய்வு மாதிரி தெரியாது. சகோதரியை பாருங்க, இன்னும் இளமையா, இன்னும் அவருக்கு இதுக்கு பிறகு இப்ப காலையில எழுந்தோன்னு அலுவலகம் வரணும், வேலையை முடிக்கணும், திரும்ப அலுவலகம் போகணும், இதுவே ஒரு தொடர் வேலையா, ரொட்டீன் தொடர் வேலையா இருந்தது. ஆனா இனிமேதான் அண்ணன் எஸ். ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய உடலையும் பேணி காப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இவ்வளவு நாளா கடைக்கு போயிருப்பாருன்னு தெரியாது, இனிமே ஒரு கடைக்கு போயாகும், போயிட்டு அவரே தனித்தனியா ஒவ்வொன்றையும் தரணும். சகோதரியுடைய துணையோட இவ்வளவு நாள்
அவர் செய்திருந்தாலும் தன்னுடைய உடல் நலனிலும் அக்கறை எடுத்து இந்த பணியின் ஓய்வுக்கு பிறகு அவர் தன்னுடைய உடல் நலனையும் பேணி காக்க வேண்டும் என்று வருகை வந்து உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்கி வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை போன்ற பயிற்சி பள்ளியை சார்ந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து அழைகின்றேன். நன்றி, வணக்கம். கதாநாயகரா இந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், இணை போக்குவரத்து ஆணையர், வட்டார போக்குவரத்து அலுவலர், நேர்முக உதவியாளர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர், கண்காணிப்பாளர், சக பணியாளர் அனைவருக்கும் எனது முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் ரவிக்குமார் நிறைய பேர் தெளிவாகிறேன். எனக்கு நான் செக் போஸ்ட்ல தான் அவர் அறிவுறேன். என்னோட சீனியர் ஒருவர் நல்லா இருக்கீங்களா அண்ணன் அண்ணன் தானே. அது மாதிரி அடக்கம் அமர்வு வீக்கும், அடங்காமை ஆறுதி வீட்டிவிடும். அவர்கிட்ட அந்த அடக்கம் வந்து நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்க்கணும் அப்படியே இருக்காரு. நீங்களும் குடும்பத்துடன் இது முன்னாடி பேசுறவர் சொன்னாரு, இளமையா இருக்காருங்க. அவர் இளமை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக எல்லாம் இடங்களை பிரார்த்தித்து யாரா இருக்கட்டும் ஒரு சின்ன நான் நிறைய தருணங்களை பார்த்துருக்கிறேன். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவரை பத்தி ஒரு நல்ல ஒரு தன்மையா தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு பேசுறதுனால தெரியும். யாராவது ஒரு மனிதர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த மனிதர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க குறை சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனா இவருக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையில யாரும் எனக்கு தெரிந்தாலும் அப்படி அந்த மாதிரி ஒரு பதிவு எதுக்குமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் நல்ல சிறப்பாக பழகக்கூடிய ஒரு ஐயா அவரு. அதே போன்று நான் இந்த கேகே நகர் வந்து வேலைக்கு வந்ததிலிருந்து இதுவரை வந்து என்னை சார்ந்து எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் யாரு எது சொன்னாலும் எல்லாரையும் மதித்து ஒரு சிறந்த ஒரு பண்போடு அணுகக்கூடியவர். இவர் அப்படி இப்படி அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டாரு, சமமா கருதக்கூடியவர். என்னுடைய இது எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய விழாவா இருக்கட்டும், என்னுடைய முனைவப்பட்ட விழாவா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் முதல் ஆளா வந்து அந்த வாழ்த்துக்கள் அவருடைய வாழ்த்துக்களாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் மதிக்கக்கூடியவர். இன்று ஒரு பணி நிறைவு பெறுகிறார். இன்று ஒரு பணியில் மட்டும்தான் நிறைவு பெறுகிறாரே தவிர அவருடைய சேவை இன்னும் நிறைய இருக்கின்றது. அவருடைய சேவை இன்னும் அனைவருக்கும் தேவை. இது போன்று யாரு என்ன இந்த மாதிரி ஒரு சில இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு 4 பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்து இது பண்ண சொன்ன உடனே என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு 100 மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, பார்வை தெரியாதவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்யணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேரடியா வந்து பார்த்து ஒவ்வொருத்தவங்களையும் அணுகி, உங்களுக்கு என்ன தம்பி, நீ படிச்சிருக்கிறியா, என்ன வேணும், என்ன எப்படி என்ன அப்படின்னா அணுகி அவர்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமா உணவு வாங்கி இதே மாதிரி ஒரு அவங்களாம் நல்லா சாப்பிடலாம் சார், நல்ல உணவு கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாரம் ஒரு தரமான ஒரு உணவு வழங்கணும் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் முன்னெடுத்து இன்னைக்கு படிக்கிறாங்க. அவங்களும் PhD டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறாங்க.
அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தருணங்களை சார் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தரமான உணவு வழங்கி அவங்க அதே மாதிரி படிச்சுட்டு நிறைய மாற்றுத்திறனாளிங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் கூப்பிட்டு ஒரு அரிசி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் ஒரு 20 குடும்பத்துக்குலாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் வந்து நம்மளோட சேவை. இந்த இடத்துல எல்லாரும் நம்ம நல்லா எல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி எல்லாரும் செய்யற போட்டு தான் அவர் இன்னைக்கும் இளமையா இருக்கிறாரு, இன்னைக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறாரு, இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம செய்யற செயல் தான் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் கூட வரும். நன்மையை கண்டிப்பாக என்னைக்கும் அவரை கைவிடாது. அவர் செய்த புண்ணியங்கள் என்றென்றைக்கும் அவரது துணையா இருக்கும். இதுவரை சிறப்பா செயல்பட்டாரு. இதுக்கு அப்புறமும் அவருடைய சேவை எல்லாருக்கும் தேவை. அவர் நல்ல உடல்நலத்தோடு அவருடைய குடும்பத்தார் என்னைக்கும் அவருக்கு ஒரு துணையா இருக்காங்க. அம்மா வந்திருக்கிறாங்க, அங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பணியான இது என்னன்னா யாரு என்னைக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அவர் நல்லா இன்னும் சிறப்பா இதே தருணங்கள்ல இதே போன்று அவர் சிறப்பா நல்லா அவரு எல்லா தருணங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய பணியான வேண்டுகோள். எல்லாரும் எல்லா தருணங்களிலும் அவர் நல்ல உடல்நலத்தோடு நல்லா இருக்கணும்னு உங்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு நல்ல உடல்நலத்தோடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை நேரத்திலே அனைவரும் வந்திருக்கும் தருணத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் இன்று பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சார் சொன்னது போல சாவி ரவிக்குமார் எனக்கு ஒரு சில நாளாவே டவுட்டா தான் இருந்தது. அதை பத்தி நான் சரி அவர் அப்பாவுடைய இதுதான் அப்படின்னு சொன்னேன் சொல்லி இப்பதான் எனக்கே தெரியுது இவர் உண்மையே சாவி ரவிக்குமார் தான். ஒருத்தருக்கு வழி எப்படி காட்டணும் அப்படின்றதுக்கு இவர் முதல் உதாரணம். சார் வந்து சாரை கூட நான் ஒரு 17 கூட இப்போ ஒரு 7 இயர்ஸா பயணிச்சிருக்கேன். எந்த இரவு டைம்ல கூட ஒரு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுவேன். என்னண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, எப்படிண்ணா இருக்கீங்க, டக்குன்னு எடுத்து ஃபோன் எடுத்தேன் என்ன அப்படின்னு. ஒரு நாள் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அவசரமா, எனக்கே தெரியாது. டக்குன்னு ஃபோன் பண்ணேன். அந்த மணி 1 மணின்னு இருக்கும் நினைக்கிறேன். சரி எனக்கு ஆபீஸ்ல தான் இருப்பார் போல இருக்க அப்படின்னா இல்ல ஹரி நான் அப்புறம் பேசுறேன். உடனே வந்து லைனுக்கு வருவார். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்பிங் மைண்டான மனிதர். நம்ம என்னுடைய சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு அருமையான மனிதரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். நான் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்பதான் 50 இருக்கிற மாதிரி இருக்காரு சாரு. ரொம்ப இளமையாகவும் இருக்காரு. அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா வந்து வெளியே போறதுனால இன்னும் பேசணும்னா எவ்வளவு பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அவர் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த பேச அருமையான நேரத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். விழாவின் நாயகன் எந்த ஒரு பணி நிறைவு அன்று விழாவின் நாயகன் என்று அழைப்போம். அதே நேரத்தில் வருபவர்கள் அனைவரும் இவர் நல்லவர் இவர் வல்லவர் என்று கடமைக்காக பேசிக்கொண்டு செல்கின்ற நிகழ்ச்சியிலே அப்படி இல்லாமல் உண்மையிலேயே விழாவின் நாயகன். அது மட்டுமல்ல, பேசிய அனைவரும் பேச வாய்ப்பு கிடைத்தும் பேச மறுத்து அமர்ந்து எதுக்காக என்றால் அவர்களும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆகவே மனதிலேயே மனதிற்கு மனதோடு அவர்கள் பேசுவார்கள் என்று நான் என்ற நம்பிக்கையிலே, ஏன்னா அந்த மாதிரி மனதோடு அவர் வந்து தொடர்பு கொள்பவர். அவர் வந்து சாதாரணமா பேச்சோட பேசிட்டு அப்படியே போற அவருக்கு இருக்காது. ஒரு நல்ல மனிதர் அவரு. நல்ல மனிதரோட நிகழ்ச்சியில பங்கு கொண்டதில் நான் ரொம்ப வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல இப்போ ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு. நான் சர்வீஸ்ல ரொம்ப லேட்டாக தான் அவர் கூட டிராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 22 தான் அவரோட ஜாயின் பண்றேன். இப்போ ரொம்ப உயர்ந்த மனிதர் இருக்காரு. எல்லாரும் ஆபீஸ்ல ரொம்ப புதுசு. என்ன அவங்களும் பார்த்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நான் பேசுறதா அவர் பேசுறதா இல்லை டிவி மேடம் இருக்காங்க சுதா மேடம், அப்புறம் எப்படியே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேச மாட்டாங்க. அப்படியே பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ட்ராவல் ஆச்சு எங்களுக்குள்ள.
அப்புறம் யார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் பேச, அப்புறம் அவர் கொஞ்சம் பேச, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து இப்போ எந்த அளவுக்கு நிற்குதுன்னா ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி இப்போ வந்து அது நின்றுருக்கு. அது மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி பற்றி எல்லாரும் சொல்றீங்க. அது நிச்சயமா அது எல்லாருக்கிட்டையுமே அது இருக்காது. பட் அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் அவர்கிட்ட இருக்கு அந்த மாதிரி தெரியல, அவருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. என்னால் நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு எல்லாமே இருந்தார் அவரு. அவரு மட்டும் இல்லை, அந்த டைம்ல கூட மிஸ்டர் நாகராஜன் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு. 2 பேருமே சேம் டே இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட். அவர் கரூர்ல இருக்காரு, சார் இங்க இருக்காங்க. பட் என்னால அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும்னு எங்கேயாவது வருடத்துல தான் என்னால் இருக்க முடியும். பட் இவங்க கூப்பிடும்போது இன்னைக்கு நான் வரல அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ஐடிசி சார் தலைமையில் அப்புறம் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆணையர் அவர்கள் வந்து இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா வரணும்னு சொன்னதுனால எனக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வரலைங்கிறத விட கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பட் அதே சமயத்துல எனக்கு எப்பவுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. சாரோட சொந்த மேரேஜ் கூப்பிட்டாரு, அப்ப என்னால வர முடியல. அது மனசுல எப்பவுமே எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பேசும்போது கூப்பிட்டாரு, நம்ம வரல, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருந்தது. பட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுனால என்னன்னாக்கா என்கிட்ட இருந்த அந்த கில்ட்டி ஃபீலிங் இன்னையோட அது வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால அதுக்கு வர அட்லீஸ்ட் இதுக்காக எனக்கு வந்து கடவுள் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சாரு. ஐ மீன் வாய்ப்பு கொடுத்ததுனால என்னால் இன்னைக்கு அதை கலந்துக்க முடிஞ்சது. ஸோ அது மாதிரி அவரோட யூஸ்வலா வந்து ஹெல்ப்னு கேட்டா ஒருத்தர் தான் இப்ப கேட்பாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இது வரைக்கும் அப்படியே அவர் பண்ணியிருப்பாரு. வேற யாருக்கு நீங்க அவராக பல பேருக்கு தானா போய் சேர்ந்த ஒரு ஹெல்ப்னு ஒன்று இருக்கு, அது யாருக்குமே அமைஞ்சிருக்காது. பட் எனக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு அவரோட அப்படியே அக்கௌண்ட் இருந்ததுனால அப்படி நேரம் யூஸ் பண்ணோம். கமிஷனர் ரெக்கார்டிங் போயிட்டு எல்லாரோடையும் பார்க்கல, அடுத்த லெவல் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டோம். என்னோட சுப்பிரமணிய குருசாமி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாரு. இன்சூரன்ஸ் செட்டில் ஆகல. செட்டில் ஆகிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் ஃபைல் மூவ் பண்ணோம். அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அது ஃபைல் த்ரூவாகி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணோம், அப்புறம் சார் மூலியமா ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா அவருக்கு நல்லது செய்ய போய் கிட்டத்தட்ட அவங்களோட பிரான்ச் போன அப்ளிகேஷன் ஒரு செட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்கும். அந்த 150 பேர்ல எனக்கு தெரிஞ்சது என்னோட குருசாமிக்காக தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் மீது 149 பேருக்கும் சேர்த்து ஒரு நல்ல நடந்ததுன்னு அதுக்கு காரணம் வந்து நம்ம மிஸ்டர் எப்படி சொல்றது மிஸ்டர் ரவிக்குமார் சார் வந்து. ஏன்னா அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக 1 to 1 அவர் ஹெல்ப் இருக்கும். பட் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னாக்க 1 to 150 அது 149 அது யாருமே தெரியாது. பட் யாரு நமக்கு தெரியலன்னு என்ன தெரிஞ்சதான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஹெல்ப் பண்ணுறது தெரியாமலே பண்றது ஒரு ஹெல்ப் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையும், வேற யாருக்கு அந்த மாதிரி அமையாது. மறுமுறை இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம்னாக்க எல்லாத்துலையுமே வந்து வயது முதிர்வு காரணமாக பணி ஓய்வு அதனால நம்ம தவிர்க்க முடியாது. இப்படித்தான் எல்லாருமே பொதுவாக நிறைய நிகழ்ச்சியில பேசுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாசகம் போட்டோம்னு பார்க்கும்போது இந்த மெமரி அவருடைய செலிப்ரேஷன் இப்படித்தான் எல்லாமே அங்கே இருக்கு. பேச வர அத்தனை பேர் நானும் எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணேன். பணி ஓய்வுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க தவிர யாருமே வந்து பேசும்போது வயது முதிர்வு அதனால காலத்தின் கட்டாயம் அப்படியெல்லாம் எந்த அந்த மாதிரி வேர்ட்ஸ் யாருமே யூஸ் பண்ணல. ஸோ என்ன தெரியுதுன்னா அவர் யாருமே வயசானவரை பார்க்கல, அவர் எல்லாரும் ரொம்ப இனிமையாவே பார்க்கறாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு அந்த விஷயத்துல. இதுல இன்னொரு ரொம்ப ஒரு பொறாமையான விஷயம் என்னன்னாங்க, ஒரு நண்பர் வந்து பேசினாரு, கவனிக்காம விட்டுட்டேன். ஆனா நான் பேசும்போது கரெக்டா அவரு எனக்கு யாருன்னு காமிச்சிருவாரு. பொதுவாக பாருங்க, வீட்டுக்காரங்க நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு எப்படி வாங்குறாரு, ஐயா தான் சொன்னாரு. நம்ம ஐயா. ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல எனக்கு அப்படிப்பட்ட நண்பர் தான் வேணும். நமக்கு சும்மா வந்து நல்லவரு வல்லவரு அப்படி பேசி போறது என்ன இருக்கு. அது மாதிரி வந்து இப்ப நானும் ஸ்டூடெண்டா வந்து கொஞ்சம் சேரலான் இருக்கேன். சார் எப்படி சார் நீங்க வீட்டுல மட்டும் எப்படி எதை சொன்னாலும் நம்புறாங்க. அதான் டியூட்டி. சார் நாம சொன்னா நம்புறது இல்லை, உண்மையை சொன்னாலும் நம்புறது இல்லை. இதெல்லாம் சில பேருக்கு தெரியும். காலையில டீக்கே பிரச்சனை இருக்கு நமக்கு. இல்ல இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லணும்னா நல்லா இருக்கு, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சில நேரங்கள்ல. அப்புறம் வடை கிடைக்காது, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம். இது என்னுடைய எஸ்டியில் நானும் மீட்டிங்ல நானும் பேசியிருக்கேன். மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நடந்தது. என்னங்க ஒரே கவலையா இருக்கீங்கன்னாரு. சார் வடை கிடைக்கல சார் அப்படின்னு. அது என்னோட கமிஷனர் வரைக்கும் நியூஸ் போயிருச்சு. என்னப்பா வடை கிடைக்கலன்னாரு. ஆமாங்க சார் அப்படின்னு. அப்படி வெளிப்பட்ட அவங்க மீட்டிங்ல நான் பேசினேன், எவ்வளவு எனக்கு வடை கிடைக்கல அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சாருக்கு எப்படி அப்படின்னு தெரியும். அந்த ரகசியம் எப்படிங்க சார் ப்ளீஸ்? எப்படிங்க சார் உங்க ஊர்ல ரொம்ப உயரமா அழகா அப்படி இருந்தா ஒருவேளை சொல்றதெல்லாம் அப்படி உண்மையா அப்படி
சுதாகர் ப்ளீஸ் நீங்களாவது நீங்க வந்து பேசுங்க எதிர்பார்த்தானே எனக்கு அப்ப நீங்க வந்தாகணும். இதுக்கெல்லாம் நீங்க சொல்லி அதெல்லாம் பேசிதான் அதனால முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஆக்சுவலி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாது எங்களோட சேர்ந்து பிஎம் மேடம் சுதா இருந்தாங்க, ரவிக்குமார் அண்ணா இருந்தார், அப்புறம் நம்ம மிஸ்டர் நாகராஜ் இருந்தாங்க. இவ்வளோதான் நம்ம டீமு. ப்ளஸ் நம்ம டைப்பிஸ்ட் லேட்டாக வந்து மிஸ்டர் குமரேசன் ஜாயின் பண்ணாரு. இவ்வளோதான். பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபர்ஸ்ட்டு தான் வந்து ஏதோ அந்த லவ் பண்ணும்போது வர மாதிரி அப்படியே டிஸ்டன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்கு. எங்களை வந்து யாரும் இனிமேல் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம், பாண்டிங் ஆகிட்டோம். அது பாண்டிங் வந்து எப்படின்னா இனிமேல் வந்து அது ஃபேமிலி லெவல் தான் பாண்டிங். அது காலத்துக்கு அது இருக்கும். நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் இன்னைக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் டின்னர் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் ப்ளீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மறக்கவே முடியாது. ஸோ அதை பற்றி பேசிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது பாட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் இருப்போம், திடீர்னு ஒன்றா உட்காருவோம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி பேசினாலும் நிறைய பேசிட்டே இருப்பேன், நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாரு. ரெண்டு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணேன், அதுக்கு கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஸோ எது எப்படி பண்ணலாம், இப்படி ரொம்ப சில நேரம் ஹீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் அதே சேர்ந்தல் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். இன்னொன்று வந்து மிஸ்டர் ராஜேந்திரன் அண்ட் மணிகண்டன், அது மறக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேமிலியாட்ட ஒரு ட்ராவலிங், அது அப்படியே இயர்ஸ் டுகெதர் அது பாட்டுக்கு இருக்கும் அப்படியே. ஸோ எப்பவுமே மெமரபிள் ஈவெண்ட்ஸ், அது பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி. ஸோ இவங்க சேர்ந்து மதுரைக்கு வந்து சின்ன ஒரு டூர்லாம் வேற போயிட்டு வந்தோம். அதெல்லாம் ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். அது வந்து இன்னொரு டூர் போனாலும் பிளான் பண்ணோம், அதுக்குள்ள டைம் கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் பரவாயில்ல, அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வேற எங்கேயாவது டூர் மாதிரி போயிட்டு அப்படியே எல்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நான் இத்துடன் என்னுடைய நிறைய உரையை நிறுத்திக் கொள்வேன். இணைப்போக்குவரத்தாளர்கள் சாதனை ஆறு ஆண்டுகளாக தெரியும். எப்படி என்றால் அவருடைய தகப்பனாரும் நானும் தலைமைச் செயலகத்தில் உதவி பிரிவு அலுவலராக வேலை பார்த்தோம். அப்போதிருந்தே அவர் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நல்ல பழக்கம் உண்டு. அவருடைய திறமை, அவருடைய நல்ல கருணை உள்ளம் எல்லாம் இறைவனை வணங்கி நல்லபடியாக அவரும் அவருடைய துணைவியரும் குழந்தைகளும் குடும்பமும் நல்லபடியாக ஆசீர்வாதத்தோடு இருக்க எனது தாழ்மையான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. சாரோட தகப்பனாரு எல்லாம் நான் தலைமை பார்த்தது. ரொம்ப நாளாக அவருக்கு தெரியாது, நானும் அவருக்கு யூஸ் பண்ணிக்கல. அப்புறம் தெரிஞ்ச பிறகு இப்படின்னு சொல்லி பேசினப்போ ஒரு மணிவரன் சார் பேசுவாரு. இருந்தாலும் அதெல்லாம் அவங்க வெளியில சொல்லுவாங்க. இந்த 34 வருடங்கள் அவர் பணிபுரிந்து வந்து செவனே பணிபுரிந்தார். அவரால் தான் இத்தனை பேர் வந்து வாழ்க்கை பேசுவாங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப்லையும் அவங்களுக்கு எல்லா இடைவெளினால நல்ல உடல் நலத்தை கொடுக்குமாறு நான் உங்களுடன் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என் இனிய மாலை பொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான மாலை பொழுது நிகழ்வில் அன்பு நண்பர் திரு ரவிக்குமார் அவர்கள் பணி நிறைவு பெற்று வெற்றிகரமாக 34 வருடங்களை வெற்றிகரமாக பணி செய்து இன்று ஓய்வு பெறுகிறார்கள். எல்லாரும் அவர்களை பாராட்டினார்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், என்னென்று கொண்டாருக்கு முடிவுண்டாம் உயிரில்லை செய்தி கொண்ட மகருக்கு என்று கூறுவார்கள். அதுபோல இவர் செய்த நன்றி, இவர் செய்த சேவைகளும் உதவிகளும் பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்றால் உண்மை. யார் கேட்டாலும் அவர்கள் சொன்னது போல, நம்ம கூடுதல் ஆணையர்கள் சொன்னது போல சால்வி என்றுதான் சொன்னார்கள்.
அந்த சிறந்த ஒரு சாவி இன்று எல்லாருக்கும் பயன்பட்டது போல இனிமேலும் பயன்பெற வேண்டும். இவர்களது குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அந்த போல இவர்கள் துணைவியாரும் சரி, இவர்கள் இருந்த மகனும் சரி, அவர்களுக்கு வாய்த்த மருமகளும் சரி, எல்லாரும் மிக அருமையான குடும்பத்தை சேர்ந்து அவர்களுக்கு கருத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் உண்மை. எந்த பணி செய்தாலும் அந்த பணியிலே ஒரு அங்கமாக மாறி விடுவார். இவர் போக்குவரத்து துறை மட்டுமல்ல, வட்டார போக்குவரத்து துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் இவர்கள் நண்பர்கள் உண்டு. எல்லா துறையிலும் சரி, நிர்வாகத்துறையாகவும் சரி, என்னை போன்ற காவல்துறை நண்பர்களாகவும் சரி, அதே மாதிரி எல்லாத்தையும் பிடபிள்யூடி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இவருக்கு நண்பர்கள் உண்டு. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்து முடிப்பதில் அவர்கள் மிக சிறந்தவர். அவர் உண்மையிலே ஒரு கணக்கு பேராசிரியர் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவார்ல, அவருக்கு கிடைக்காத எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, அதனால அவரு எல்லாருக்கும் தெரிஞ்சு வைத்திருப்பார், அவரையும் எல்லாரும் தெரிஞ்சு வைத்திருப்பார்கள். இது போல ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பாண்டிச்சேரியில் தமிழக அந்த பாண்டிச்சேரி முதல்வர் பணி நிறைவு விழாவில் பங்கேற்றார். அதுபோல அதாவது பொறுப்பு பெரிதல்ல, பதவி பெரிதல்ல, அவர் செய்த பணிதான் பெரியது. எல்லாருக்கும் நல்லவராய் வாழ்ந்து எல்லாருக்கும் அவர் அன்பு கொண்டு உலகருடைய உள்ளத்தை கலந்து அவர் முக்கிய நபராகத்தான் இங்க உட்கார்ந்து கதாநாயகன் உண்மையிலே ஒரு சிறந்த கதாநாயகன். இவருக்கு எந்த மேக்கப்பும் போடல. மேக்கப் போட்டிருக்கா சார்? மேக்கப் போட்டிருக்கா? இல்ல, மேக்கப் போடாத ஒரு கதாநாயகன் தான். எல்லாரும் மனதிலும் ஒரு இடத்தை பிடித்து, நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து, வல்லவர், பணியில் சிறந்தவர், எல்லோருக்கும் அன்புள்ளவர் என்று அவர்களுடைய துறை சார்ந்தவர்கள் அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் சொன்னால் நம்ப முடியாது, அனைவரும் சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு சிறந்த பண்பாளர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு உத்தமர். இன்று போல் என்று வாழ வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் அவர் கேட்டுக்கொள்கிறேன். இது அவருக்கு 2வது இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சார் வெற்றிகரமா. 34 வருடங்களை கொடுத்துவிட்டு 36வது வருடம் அறிவிக்கிறார். அடுத்த அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது அவங்க மனைவியாரத்தான் இருக்க வேண்டும். நல்ல துணைவியாராக இருப்பார்கள். இனிமேல் அவர்கள் இவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு அவர்கள் குடும்பத்தினரும் ஒரு காரணம். அதனால் அவர்கள் குடும்பம் ஒன்று போல் ஆள் போல் ஒழுங்கிட்டு அருகு போல் நேர்விட்டு வாழையொரு வாழையாக இறைவன் அருளால் எல்லா வளரும் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று வாழ வர வேண்டும் என்று வாழ வாழ்த்துகிறேன். அதேவன் இறைவன் அருளால் அவரும் அவர் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அளித்த இந்த நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வட்டார போக்குவரத்து தலைவர் நீர்மொழியான திரு சிவவடிவேலு அவர்கள். என் கணவரின் பணி நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். தாய், தந்தை, குரு, தெய்வத்தின் ஆசிர்வாதத்தினால் இத்தனை வருடம் பணி செய்து நல்ல முறையில் ஓய்வு பெறுகிறார். இந்த சமயத்தில் நான் ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு மே மாதத்தில் தான் என் கணவரின் தகப்பனார் திரு எஸ். விவேகானந்த ராவ் தன் மகனுக்காக தன் உயிரை கொடுத்து இந்த வேலையை அமைத்து கொடுத்தார். தன் தந்தையை இழந்த அந்த கடினமான நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்த நேரத்தில் இந்த வேலைதான் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது. எங்களின் அனைத்து கடமைகளையும் சரியாக செய்ய உதவியது. எங்கள் குழந்தைகளின் வளர்ப்பு, கல்வி, முன்னேற்றம், திருமணம் ஆகியவற்றை இந்த
எல்லாம் செய்ய இந்த வேலைதான் உதவியது. அதற்காக இந்த நேரத்தில் என் மாமனாருக்கு மனதார நன்றியுடன் அவரை நினைவு கூறுகிறேன். 34 ஆண்டுகள் இந்த பணியில் இருந்து நல்ல முறையில் நிறைவு செய்யும் என் கணவர் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கண்டிருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு நல்ல மனது, உதவும் குணம், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அனைவரையும் அரவணைத்து செல்வார். இதன் பயனால் அவருக்கு இந்த துறையில் நிறைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் கிடைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பதுதான் சாட்சி. அவரை குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் எத்தனை பிரச்சனைகளை பார்த்துவிட்டு வந்தாலும் அதையெல்லாம் முகர்த்தி காட்ட மாட்டார். நான் கதவை திறக்கும் போது சிரித்த முகத்துடன் தான் இருப்பார். அவரால் சொன்னால்தான் எனக்கு தெரியும் அவருக்கு பிரச்சனை என்று. அதே மாதிரி பிள்ளைகளிடமும் ஒரு ஃப்ரெண்ட போலதான் பழகுவார். பிள்ளைகள் அப்பாவிடம் எதை பற்றி வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். அந்த அளவுக்கு பாசத்துடன் இருப்பார். நாங்கள் 3 பேரும் அவர் இல்லாமல் எங்கேயாவது தனியா போனோம்னு வச்சுக்கோங்க, நாங்க போற இடத்துக்கு எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் அங்க நியமனம் வச்சுக்குவாரு. உதவி எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி கல்விக்கு உதவுவார். இயலாதவர்களுக்கு, முதியவர்களுக்கு அவர்களின் தேவைக்கேற்ப உதவுவார். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஓய்வு பெறும் காலம் அவருக்கு புதிய பயணம். நல்ல நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியம், தன் மனதிற்கு பிடித்த பிரயாணங்கள், ஆன்மீக பணி, குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருக்க, இவை அனைத்தும் சிறப்பான முறையில் அமைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடியும் என் கணவர்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். எல்லாரும் முன்னாடியும் என் கணவர்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். கேட்கறது இல்ல. அவர் எப்பவுமே நாங்க அவரை நினைச்சு பெருமைப்பட்டிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல கணவரா இருந்திருக்காரு, நல்ல அப்பா, நல்ல மாமனார், நல்ல தாத்தா. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ ரவிமா. தன்னுயிர் தந்து என் உயிர் காத்த தந்தைக்கும், மண் சுமக்கும் முன்பே என்னை சுமந்த தாய்க்கும், ஆன்மீக துறையிலும் எனக்கு வழிகாட்டியாக இருந்த எனது குருநாதர்களுக்கும், என்றென்றும் என்னை என் நெஞ்சில் சுமந்திருக்கும் என் மனைவிக்கும், எனது 2 கண்களான எனது மகன்களுக்கும், எனது குடும்ப உறுப்பினர்களான வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காரு, தங்கச்சி, அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் என்ன வாழ்த்த வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதல் போக்குவரத்து ஆணையர், இணை போக்குவரத்து ஆணையர், வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டாளர்கள், அனைத்து நேர்முக உதவியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், என் சக பணியாளர்கள், நானும் எங்களையும் வாழ வைத்து உறுதுணையாக இருக்கும் அன்பு ஆலோசகர் சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலாக 1997 முதன்முதலாக கோவை மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தேன். அப்போது நண்பர்கள் மற்றும் ரவி அண்ணன் தான் முதல்ல எனக்கு இந்த அலுவலகத்துக்கு எப்படி படிக்கட்டியார் சொல்லி கொடுத்தோம். அந்த நட்பு 34 ஆண்டுகள் ஆன பின்னரும் என்னுடைய பணி நிறைவு விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அப்போ
சார் இப்ப அவர் யூஎஸ்ல இருக்காரு. இப்ப இல்ல ஊர்ல முனுசாமி சார் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறாரு. கோயம்புத்தூர்ல ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து முன்னாடி வாங்க, ஒரு வருஷமா எனக்கு வந்து இந்த பணியில சேரும்போது உணவு போட்டு எனக்கு உணவு போட்டு கோவையில இருந்து சென்னைக்கு வர வரல எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு வருஷமா என்ன பார்த்துக்கிட்டாரு ரவி. தருணத்தில் அவர் அமெரிக்காவில் கலந்து கொள்ள இயலவில்லை முனுசாமி சார். கே நகருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கே நகருக்கு மாற்றமாகி வந்தேன். கே நகர் மாற்றமாகி வந்த போது பொருட்களிலே சிறந்து சிரிப்பு மட்டுமில்லை, அதை விட பெரியது நட்பு. இந்த விழா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்க தருணத்திற்கு முக்கிய காரணம் விஜயகுமார் நண்பர் விஜயகுமார் தான். எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதெல்லாம் பக்கபலமாக இருந்து வழிகாட்டியா நின்றார். இந்த தருணத்திலே அவருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்ரீதர் சாருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வார்த்தை வந்திருக்கும் நண்பர் ராமசாமி அண்ணன் முரளி வடிவிலே வந்ததாக நான் உணர்கிறேன். நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் எனது மூத்தவர்கள், உதாரணத்துக்கு கலிமுத்தி அண்ணன், ஆண்டன் சார், தங்கவேலு சார், பால்ராஜ் சார், ஆர்டிஓ ஜெயபாஸ்கர் சார் போன்றவர்கள் என்னை குழந்தையாக பாவித்து இத்துறையில் என்னை கைப்பிடித்து கரை சேர்த்தவர்கள். மற்றும் எனக்கு ஒரு அலுவலகத்திலும் நான் சேரும்போதும் அந்த அலுவலகத்திலே ஒரு உறவுமுறை கொண்டுதான் நான் பணிபுரிந்தேன். எல்லோரும் நான் என்னுடைய சகோதர சகோதரிகளாக பாவித்து இத்துறையிலே நான் பணிபுரிந்து இந்த நிலைமைக்கு நான் வரும்போது எல்லா வளமும் நலமும் பெறவும் காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் மட்டுமே. ஏபிசி சார் வந்திருந்தாரு. அவரு சொன்ன மாதிரி அவரு கிரேட் 2 வந்து ஜாயின் பண்றாரு. முதல்ல அவர் கிரேட் 2 ஜாயின் பண்ணும்போது நான் ஜூனியர் அவருக்கு இங்க போங்க சார் அங்க போங்க வழிகாட்டுவார். அப்போ அவர் எங்க வீட்டுக்கு வருவார். ஏடிசி சார் அப்போ வருவார். அப்ப சின்ன பையன் போக கூட இல்லை. இப்ப அவர் வந்து ஏடிசியா இருந்து என் பணிநிலை விழாவை வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பு கொடுத்தவங்க நம்ம மதுரை இணைப்பு கொடுத்தவங்க அவரும் இந்த விழாவின் வந்து சொல்லவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே சொல்லாம வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் பண்றாரு. அவரை பார்க்கறதுக்கு 2 வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இங்க இருந்து போயிருக்காங்க. ஆனா அவர் அங்கிருந்து யாருக்கும் சொல்ல வந்திருக்கிறார். இந்த மாதிரி நான் பணி சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில எனக்கு வந்து கைப்பிடிச்சு எனக்கு கரம் கொடுத்து தூக்கி தோல்மலை தூக்கி வச்சு அவங்க பார்த்தாங்க. மற்றும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் பத்மாவதி மேடம், அமுதா மேடம் மற்றும் இங்கு வந்திருக்கும் எல்லா வணக்கத்தை எனது இளையவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது எப்போதுமே அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது, அதை விட அரிது போக்குவரத்து துறையில் பணியில் சேருவது அரிது, அதை விட அரிது பணி நிறைவு பெறுவது அரிது. எனவே பணியினை மன திருப்தியுடன் செய்து ஒற்றுமையுடன், நம்ம ஒற்றுமை இல்லைன்னா நமக்கு கதை கண்டல், ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்மை நம்பி வருவதற்கு நாம் நல்ல முறையில் பணியினை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விப்பது நமது கடமையாகும். இந்த விளைவினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் கே நகர் வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு ஜெய் கணேஷ், நேர்முகவாளர் சகோதரி சுதா, கண்காணிப்பாளர்கள் மோகன், பிரேம்குமார் சார், கோகிரவாணி, முபினா மற்றும் அலுவலக சகோதரி சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ்த்து பேசுவர்கள், வார்த்தை வந்தவர்கள், அன்பு நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பணி நிறைவு விழாவில் உங்கள் அனைவரின் பேச்சு மேலும் எனக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எனது வாழ்க்கையின் புதிய பயணத்தையும் தந்துள்ளது. நான் உங்களுக்கு உதவி செய்ய என்றென்றும் துணை நிற்பேன் என்று உறுதி கொள்கிறேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துக்கிறாங்க சகோதரி. எப்போ வந்தாங்க?
வணக்கம்.